சுக்கிரனை இயக்கும் வகுப்பு பொன்மகள் வந்தாள். நிலம் பொன் பொருள் சேர வாஸ்து தோஷம் நீக்கும் வாழ்வியல் பரிகாரம் மற்றும் தாந்திரிக வழிபாட்டு முறை. மே 30, 31, ஜூன் 6, 7, 13, 14 6 நாட்கள் 1 மணி நேரம் ஜூம் ஆன்லைன் வாயிலாக வகுப்பு எடுக்கப்படும். ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே முன்பதிவு செய்து கொள்ளவும். விசாக நட்சத்திரம் அப்படின்றத மையப்படுத்தி இந்த பண்டிகையை நம்ம கொண்டாடுகிறோம் அப்படின்றத நம்ம புரிந்துக்கணும். ஸோ அதன் அடிப்படையில் இந்த வருடமானது நமக்கு வைகாசி விசாகமானது 29 மே 30 மே. மனம் சார்ந்த பிரச்சனைகள், உடல் சார்ந்த பிரச்சனைகளில் துன்பப்பட்டு குடும்ப வாழ்க்கையில் பிரிவு இருப்பவர்களுக்கு இந்த விரதம் ஒரு சிறப்பான விரதம். ஆண்கள் பட்டியல்கள்ல 90 கிட்ஸ்ல எத்தனை பேர் திருமணத்துக்கு பயந்து அதே சமயத்துல திருமணம் தடையாகவே இருக்கிறது? வாழ்க்கை நிறைய ஆலயங்கள்ல அம்பாள் இன்னமும் பூஜை பண்ணிட்டு இருக்காங்கன்னு நிறைய சிவாலயங்கள் உள்ளது. ஆனா நான் பார்த்து வியந்த ஒரு ஆலயம், பிரணவ மந்திரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஓம் முருகா. வர இருக்கிற இந்த வைகாசி விசாகமானது இந்த வருடம் எப்போ வருது? அந்த வைகாசி விசாகத்தில் முருகன் கிட்ட நாம் வைக்க வேண்டிய கோரிக்கை என்ன? அடுத்த வருடத்திற்குள் நிச்சயமாக இது நிறைவேறும் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு பண்டிகைகள்லையும் குருஜி நமக்கு வலியுறுத்திட்டு வராரு. அந்த வகையில் இந்த வைகாசி விசாகம் என்னைக்கு வருது, இதை பற்றின ஒரு முழு விளக்கத்துக்காக ஜோதிடர் மற்றும் பிரணவ வாஸ்து நிபுணர் டாக்டர் சிவகுரு ரூபன்ஜி சத்யசீலன் குருஜி அவர்கள் கூட தான் இணைஞ்சிருக்கோம். குருஜி வணக்கம். ஸ்ரீ குருப்பியோ நமஹ, ஸ்ரீ மாத்ரே நமஹ, ஓம் அகத்தீசாயை நமஹ. இறை அடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வணக்கமா. முருகர் அடுத்ததாக வரக்கூடிய இந்த வைகாசி விசாகம் ரொம்ப சிறப்பான ஒரு விசேஷம். என்னைக்கு வருது? அன்னைக்கு முருகர்கிட்ட நம்ம வைக்க வேண்டிய கோரிக்கைகள் என்ன? எந்த கோவிலுக்கு போய் சிறப்பாக வழிபடலாம்? நம்மளுடைய இந்து தர்மத்துல நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா பண்டிகைகள் நட்சத்திரம் மற்றும் கிழமை இது இரண்டின் அடிப்படையில் வைத்து நம்மளுடைய பிறவி பயனுக்கு ஏற்ப நவகிரகத்தினுடைய அடிப்படை சாராம்சத்தை கொண்டு வழிபாடுகளும் பரிகார முறைகளும் பிரயாச்சித்தங்களும் இருக்கிறது. இதை நாம முதல்ல தெளிவா புரிந்து கொள்ளணும். இப்போ ஒரு நட்சத்திரம் 2 கிழமைகளில் நமக்கு பரவி இருக்கும் பொழுது ஒவ்வொரு கிழமைக்கும் வெவ்வேறான பலன்கள் உண்டு. இப்ப வைகாசி விசாகம் அப்படின்னா எல்லாருக்குமே நமக்கு தெரியும், முருகப்பெருமான் வழிபாடு உகந்தது. இப்போ நம்ம விசாக நட்சத்திரம் அப்படின்றத மையப்படுத்தி இந்த பண்டிகையை நம்ம கொண்டாடுகிறோம் அப்படின்றத நம்ம புரிந்துக்கணும். ஆனால் இந்த நட்சத்திரம் வெள்ளிக்கிழமையில் இருந்தால் ஒரு பலன், சனிக்கிழமையில் இருந்தால் ஒரு பலன். அது வெவ்வேறான பிரச்சனைகளுக்கு நாம் இந்த கிழமையும் நட்சத்திரமும் இணைந்து வருவதை பொறுத்து நம்மளுடைய பலன்களை நம்மால் என்ன பண்ணிக்க முடியும்னா மாற்றிக்கொள்ள முடியும். ஸோ அதன் அடிப்படையில இந்த வருடமானது நமக்கு வைகாசி விசாகமானது 29 மே 30 மே இந்த 2 நாட்களிலும் விசாக நட்சத்திரம் பரவி இருக்கிறது. வெள்ளிக்கிழமை மாலை வேளையிலும் சனிக்கிழமை காலை வேளையிலும் இந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ஒரு பவரான ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணுதுன்னா இருக்கிறது. பொதுவா விசாக நட்சத்திரத்திற்கு ஒரு பலன் உண்டுமா ஜோதிடத்துல? என்ன அப்படின்னா, குருவினுடைய நட்சத்திரம் செவ்வாயினுடைய வீட்டையும் சுக்கிரனுடைய வீட்டையும் இணைக்கும் நட்சத்திரம். செவ்வாயினுடைய வீடு விருச்சிகம், அதே போல சுக்கிரனுடைய வீடு துலாம். இப்போ 7ஆம் பாவம் 8ஆம் பாவம் இது இரண்டுமே பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அடுத்த தலைமுறை சம்பந்தப்பட்டது. இப்ப அடுத்த தலைமுறை அப்படின்னாலே அங்க அதற்கு முன்பாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பந்தம் என்னன்னா திருமணம். அப்ப அந்த திருமணமும் மனம் சார்ந்த பிரச்சனைகள், உடல் சார்ந்த பிரச்சனைகளில் துன்பப்பட்டு குடும்ப வாழ்க்கையில் பிரிவு இருப்பவர்களுக்கு இந்த விரதம் ஒரு சிறப்பான விரதம். அப்போ வெள்ளிக்கிழமையும் விசாகமும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, வெள்ளி என்றால் சுக்கிரன், விசாகம் என்றால் குரு. ஸோ இந்த இடத்துல நமக்கு சுக்கிரன் குரு தொடர்பு வருகிறது. இப்போ ஆண்களுக்கு கலத்திரக்காரகனாக யாரு வருகிறார் அப்படின்னா சுக்கிர பகவான் தான் வருகிறார். ஸோ இந்த வருடம் வைகாசி விசாகம் வெள்ளிக்கிழமையோடு வரக்கூடிய விசாகம் இருக்கு இல்லையா? ஆண்கள் பட்டியல்கள்ல 90 கிட்ஸ்ல எத்தனை பேர் திருமணத்துக்கு பயந்து அதே சமயத்துல திருமணம் தடையாகவே இருக்கிறது, வாழ்க்கையே அமையலன்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்களோ அத்தனை பேருக்கும் இந்த நாள் ஒரு நிவர்த்தி நாள் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா விசாக நட்சத்திரம் வெள்ளிக்கிழமை பொதுவா வரதே சிறப்பு, அது வைகாசியில் வருவது மிகப்பெரிய சிறப்பு.
பௌர்ணமியோடு இணைந்து வருவது அதை விட சிறப்பு அப்படின்னு தான் நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம்னா எடுத்துக்கலாம். இப்போ இதற்கென்று ஒரு வழிபாட்டிற்குரிய ஆலயம். பொதுவா நம்ம எல்லாருமே வந்து முருகப்பெருமானுடைய தனித்த ஆலயத்தை தான் இதுக்கு நம்ம செலக்ட் பண்ணுவோம். ஏன்னா விசாக நட்சத்திரம்னாலே ஆமா. அப்படித்தானே. ஆனா இங்க நமக்கு ஒரு சூக்ஷமத்தை கையாளணும். இறைவனை இறைவி பூஜிக்கக்கூடிய இடத்தில், அதாவது சுவாமியை, யாரு, சிவபெருமானை தாயார் பூஜித்து இணைந்த ஒரு சிவாலயமாக இது இருக்கணும். இது பொதுவாக வேல் வாங்கின, அதாவது தாயிடம் வேல் வாங்கியது தானே விசாகம். அதாவதுமா நடைமுறைப்படுத்தும் பொழுது நம்மளுடைய எதிர்காலம், எதிர்காலம் அப்படின்னா என்னன்னா நம்மளுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டுதான் அங்கு வேல் வழங்கப்பட்டது. அப்ப இந்த இடத்துல ஒரு தாயினுடைய பூரண ஆசீர்வாதம் தான் ஒரு குழந்தையின் வெற்றி அப்படின்றது இங்க முருகப்பெருமான் வடிவில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய சூட்சமம். நம்ம எல்லாமே முருகப்பெருமான்கிட்ட போய் சரணாகதி அடைஞ்சிடுறோம். ஆனா அங்க முக்கிய சக்தி எங்கிருந்து வருது? அம்பாளிடம் இருந்து தான் வருகிறது. அப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு அடிப்படையான விஷயத்தை புரிஞ்சுக்கணும். சுவாமி முருகப்பெருமானை உருவாக்குறார், அதற்குரிய சக்தியை அம்பிகை தருகிறார். இப்போ இந்த இடத்துல முருகப்பெருமானை நம்ம 3ஆம் இடத்தில் தான் வைக்க வேண்டும். இப்போ இங்க நம்ம மிகப்பெரிய சக்தியா எதை எடுத்துக்கணும்னா, அம்பாள் சுவாமியை பூஜித்து அதற்கு பின்பு சுவாமியை அம்பாள் அடைந்து அந்த மாதிரி ஒரு ஆலயத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வைகாசி விசாகத்திற்கு சிறப்பு. கேட்கும் பொழுதே சிறப்பா இருக்கு குருஜி. எங்க இருக்கு இந்த கோவில்? என்ன கோவில்? அதாவதுமா நிறைய ஆலயங்கள்ல அம்பாள் இன்னமும் பூஜை பண்ணிட்டு இருக்காங்கன்னு நிறைய சிவாலயங்கள் உள்ளது. ஆனா நான் பார்த்து வியந்த ஒரு ஆலயம், வலுவான ஒரு ஆலயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, மக்களுக்கு நான் நிறைய முறை நான் சொல்லியிருக்கிறேன். பொதுவா குழந்தை பிறக்கும் பொழுது எப்படி இருக்கும்? ஒரு கோமணத்தோடு கௌபீன காட்சின்னு தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா சொல்லுவோம். இப்போ இந்த கௌபீன காட்சி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எல்லா திருவுருவ சிலையிலும் அமைந்திருக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப அரிது அப்படின்னு தான் என் அனுபவத்துல நான் ஆலயங்களை ரிசர்ச் பண்ணதுல சொல்லுவேன். இது எங்க இருக்கிறது அப்படின்னா, பந்தனை நல்லூர் அப்படின்ற ஒரு ஊர்ல சிவபெருமானுடைய பெயர் பசுபதீசன், அம்பிகையினுடைய பெயர் வேணு பூஜாம்பிகை. வேணு என்றால் மூங்கில், வலுவான, இப்படி எல்லாம் பொருள். அம்பிகையினுடைய அழகை வர்ணிக்க வார்த்தை இல்லை, வார்த்தையே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு அழகு. இந்த ஆலயத்தில் முருகப்பெருமான் திருவுருவச் சிலையில் கௌபீனம் தரித்து காட்சி கொடுப்பது சிறப்பு. ஏன் இந்த ஆலயத்தை நான் சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, பொதுவாக விசாக நட்சத்திரம் 7, 8ஆம் பாவத்தோடு தொடர்புடையது. 7, 8ஆம் பாவம் அப்படின்றது நம்மளுடைய உடம்புல நம்மளுடைய பிறப்புறுப்பு பகுதியை குறிக்கக்கூடிய இடங்கள். பொதுவா நம்மளுடைய முன்ஜென்ம கர்மாக்கள் எல்லாம் இந்த 7, 8ஆம் பாவத்தில் தான் ரொம்ப வலுவாகுது. அதனாலதான் துலாம்ல சனி உச்சம், விருச்சகத்துல கேது உச்சம். இப்ப சனி கேதுக்கு பேர் தான் சந்நியாச வாழ்க்கை. இப்ப இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன் இருந்து நம்ம வாழ்க்கையில துன்பப்படும் பொழுது இந்த முருகப்பெருமானை சரணாகதி அடைந்தால் சிறப்பு. இந்த முருகப்பெருமான் இங்க இருக்கக்கூடிய சுப்பிரமணியரை அருணகிரிநாதர் திருப்புகழால் பாடியிருக்கிறார். பெரும்பாலும் வெளியில் திரையாத திருத்தலம். இந்த முருகப்பெருமானுக்கு அந்த உள்ளூர் வாசிகள் மட்டும்தான் வழிபாடு. ஆனா அந்த முருகப்பெருமான் முன்ஜென்ம வினை எல்லாம் நீக்கக்கூடிய இறைவனாக அங்க காட்சி கொடுக்கிறார். அபிஷேக நேரத்தின் போது கூட அது தெரியறது கஷ்டம். அப்படிப்பட்ட இந்த முருகப்பெருமானை நாம என்ன பண்ணணும்னா விசாக நட்சத்திரத்தில் வழிபட இருக்கிறோம். ஆனா வெள்ளிக்கிழமைகளை வழிபட போறது இல்ல. வெள்ளிக்கிழமையில அங்க உள்ள அம்பால தான் வழிபட போறோம். சனிக்கிழமை தான் முருகப்பெருமான வழிபட போகிறோம். சோ 2 நாட்களும் நம்ம அந்த கோவிலுக்கு போறோம். இதுதான் உறுதி. ஆனா ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு தன்மையையும் தத்துவத்தையும் அவர் எடுத்துரைக்கிறார். அப்போ ஒவ்வொரு ஆலயத்திலும் ஒவ்வொரு விதமான அதிர்வையும் மாற்றத்தையும் நம்மால உணர முடியும். அதுல இந்த ஆலயத்துல இருக்கிற அம்பாள் கிட்டையும் சிவபெருமான் கிட்டையும் முருகப்பெருமான் கிட்டையும் அனுபவத்துல நான் பார்த்த அதிர்வுகள் எக்கச்சக்கம். அதனால வெள்ளிக்கிழமை விசாக நட்சத்திரம் மாலை நேரத்தோடு தொடர்புடைய நிலையில இருக்கிறதுனால இந்த கோவில்ல இருக்கக்கூடிய வேணு புஜாம்பிகைக்கு மூங்கில் கூடைகள்ல மலர்கள் எடுத்துட்டு போங்க. மலர்கள், வாசனை மலர்கள். அவளுடைய கர்ப்ப கிரகத்தை என்ன பண்ணுங்கன்னா மூங்கில் கூடைகள்ல இருக்கக்கூடிய மலர்களாலும் வாசனையாலும் நிரப்புங்கள். இப்ப நீங்க அம்பாளுக்கு பூஜைக்கு மலர்கள் கொடுக்கணும் அப்படின்னீங்க. என்ன மாதிரி மலர்கள் கொடுத்தா இன்னும் நல்ல பவர்ஃபுல்லா? அம்பாளுக்கு வாசனை மலர் தான். வாசனை இருக்கிற இடத்துல இறைவன் ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பாரு, அம்பாள் மகிழ்ச்சியா இருப்பாங்க. அதனால மல்லிகை பூ, மறிக்கொழுந்து, இது மாதிரி வாசனைகள்ல என்னென்ன இருக்கிறதோ, செண்பக மலர்கள் இருக்கிறது, சம்மங்கி பூ இருக்கிறது, இது மாதிரியான மலர்கள் அவரவர் தகுதிக்கேற்ப கொடுத்தால் போதும். அம்பாளை கர்ப்ப கிரகத்துல நல்லா மகிழ்வீங்க, அதுதான் முக்கியம். முருகப்பெருமானையும் அவ்வாறே மகிழ்வீங்க. சுவாமிக்கு, பசுபதீஸ்வரருக்கு நீங்க என்ன பண்ணுங்கன்னா வஸ்திரம் எடுத்து கொடுங்க. இதெல்லாம் நல்லா செயல்படுத்துங்க, சிறப்பா இருப்பீங்க.
இந்த கோவிலில் அடியெடுத்து வைப்பவருடைய வாழ்க்கை பெருமளவில் மாறிதான் நான் பார்த்திருக்கிறேன். அதனால இந்த ஆலயத்தை யாரும் தவறவிட வேண்டாம். ஸோ அப்ப என்னன்னா, இந்த வெளிர் நிற புடவைகள் என்ன இருந்தாலும் அம்பாளுக்கு கொண்டு போய் கொடுங்க. அதே போல சுவாமி வந்து ரொம்ப எளிமையானவரங்க. அவர் ரொம்ப காஸ்ட்லியாலாம் விரும்ப மாட்டார். ஆனா சுவாமியவும் நாம என்ன பண்ணணும்னா மகிழ்விக்கணும். ஸோ மாலை நேரத்துல வெள்ளிக்கிழமை விசாக நட்சத்திரத்தில் வரும்பொழுது சுவாமிக்கு நிறைவான பாலபிஷேகம் செய்து, வெள்ளிக்கிழமை விசாக நட்சத்திரத்தில் அந்த ஆலயத்தில் நடக்கக்கூடிய பள்ளியறை பூஜைக்கு பால் தானம் கொடுத்து, அன்னதானம் கொடுத்து வருகின்ற பக்தர்களை மகிழ்வியுங்கள். இது விஷயம். ஓகே. இந்த விஷயத்த இந்த கோவில்ல பொதுவா பண்ணணும். எனக்கு வாழ்க்கையில ரொம்ப பிரச்சனை இருக்கு, திருமண வாழ்க்கை ரொம்ப சிரமமா இருக்கு, என் குழந்தைக்கு இந்த வருஷம் கல்யாணம் ஆகியே தீரணும் அப்படின்றவா இந்த கோவிலுக்கு வரலாம் வெள்ளிக்கிழமை. இல்ல நாங்க வந்து இதுக்கு வேற ரொம்ப தூரத்துல இருக்கோம், பயணிக்க முடியாத நிலை, என்ன பண்ணலாம்? ஒரே ஒரு விஷயம் பண்ணுங்க. வெள்ளிக்கிழமை விசாக நட்சத்திரம் வரும்பொழுது உங்க ஊர் சிவாலயத்தில் இருக்கிற பள்ளியறை அத்தனையும் தூய்மை செய்யப்படணும். தூய்மை செய்யப்பட்டு நறுமண திரவியத்தோடு தாழம்பூ, மாவிலை, மல்லிகைப்பூ, கோரஜனம் எல்லாமே கொடுத்து அன்றைக்கு வைகாசி விசாகம் அன்றைக்கு எல்லா சிவாலயத்திலும் இருக்கக்கூடிய பள்ளியறை மிக சிறப்பாக இருக்கணும். அந்த பள்ளியறை உபயத்தை நீங்கள் செய்யுங்கள். அதை நம்ம ஸ்பான்சர் பண்ணா போதுமா இல்ல உழவர் பண்ணியும் பண்ணணுமா அந்த இடத்துல? அதாவதுமா அந்த கோவில்ல எந்த உங்க ஊர்ல இருக்க சிவன் கோவில் எப்படி இருக்குன்னு பாருங்க. கண்டிப்பா. அங்க வந்து பள்ளியறை வந்து சரியாக இருக்குதான்னு பாருங்க. இல்லைன்னா அதை எல்லாத்தையுமே தூய்மைப்படுத்தி எல்லாரையுமே உபயம் செய்து வைகாசி விசாகம் அன்னைக்கு பள்ளியறை பூஜை எங்கள் உபயம் அப்படின்னு உபயம் பண்ணி அம்மையப்பனை சந்தோஷமா வைங்க. சந்தோஷமா வைக்கிறதுக்கு நாம பெரிய ஆளு கிடையாது. ஆனா அங்க அவங்க நிறைவா இருக்கணும். அவங்க நிறைவா இருக்கிற காட்சியை நம்ம தரிசித்து அந்த நிமிடத்தில் நாம் என்ன கேட்கின்றோமோ, திருமண வாழ்க்கையின் அடிப்படையில் விதியை வெல்லணுன்ற அடிப்படையில் என்ன கேட்கிறோமோ அது நிறைவாக இருக்கும். குறிப்பாக குடும்ப வாழ்க்கையில நோய்கள், மனக்கவலைகள் இது எதுவாக இருந்தாலும் இந்த வெள்ளிக்கிழமை நீங்க இருக்கிற ஊர்ல இருக்கிற சிவாலயத்தின் பள்ளியறை பூஜை மிக சிறப்பாக நடக்கணும். இது விஷயம். கட்டாயமா திருமணத்துக்கு தான் கழுத்தை நெரிக்கிற அளவு பிரச்சனை இருக்கு, இரண்டாம் திருமணத்துக்கு தான் கழுத்தை நெரிக்கிற அளவு பிரச்சனை இருக்கு, அதே போல வாழ்க்கையில வாழவே இல்லை ரொம்ப துன்பமா இருக்குன்னா இவங்க எல்லாமே இந்த பந்தநல்லூர் ஆலயத்திற்கு சென்று விடுவது சரி. மற்றவர்கள் எல்லாருமே நார்மல் பிரச்சனை தான், உடம்பு நல்லா இருக்கணும், மனசு நல்லா இருக்கணும், பணவரவு நல்லா இருக்கணும், ஒரு திருப்திகரமான குடும்பமாக இருக்கணும் அப்படின்றவா அவங்கவுங்க ஊர்ல இருக்கக்கூடிய சிவாலயத்தின் பள்ளியறை பூஜையை சிறப்பாக நடத்துங்கள். இப்போ அடுத்த நாள் என்ன ஆகிறது அப்படின்னா சனிக்கிழமை. இந்த சனிக்கிழமை விசாக நட்சத்திரமும் இணைந்து வருவதை நம்ம இப்படி எடுத்துக்கலாம், சனி குரு சேர்க்கைன்னு எடுத்துக்கலாம். இதற்கு பெயர் வந்து தர்ம கர்ம அதிபதி யோகம். அப்போ நம்மளுடைய பிறப்பு ஜாதகத்துல சனி பகவான் கேதுவோடு, ராகுவோடு, அதே போல வந்து நீச்ச சந்திரனோடு, அதே மாதிரி கிரக யுத்தத்தில் இருக்கும்போதுதான் நமக்கு கடன், மன உளைச்சல், தொழில் முன்னேற்ற முடியாத நிலைகள் இது எல்லாமே ஏற்படுகிறது. இப்படி இந்த தொழில் முன்னேற்றத்திற்கான ஒரு விசாகம் தான் சனிக்கிழமை விசாக நட்சத்திரமும் வரக்கூடிய வழிபாடு. சோ இது காலை நேரத்தை தொடர்பு படுத்தி வருவதனால இந்த நேரத்துல நம் விதியை மாற்றக்கூடிய தர்ம கர்மாதிபதி யோகத்தெல்லாம் தரக்கூடிய இறைவன் யார் என்றால் முருகப்பெருமான். ஸோ சனிக்கிழமையில் நீங்க என்ன பண்ணணும்னா இங்க இருக்கக்கூடிய முருகப்பெருமானை தொழில் கர்மாவிற்காக வழிபாடு செய்ய வேண்டும். இதுல ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், முருகப்பெருமானுக்கு அபிஷேகத்தால் அவரை மகிழ்வீங்க. அதை தாண்டி என்ன பண்ணுனா இதே முருகப்பெருமானை நம்ம என்ன பண்ணணும்னா சனிக்கிழமையில இதே மலர்களை கொண்டு அவரையும் மகிழ்வா வச்சுக்கணும். ஒரு குறிப்பிட்ட விஷயம் என்ன பண்ணணும்னா இந்த சனிக்கிழமையும் விசாகமும் வந்து முருகப்பெருமானுக்கு வேண்டோம் இல்லையா, அன்னைக்கு முருகப்பெருமானுக்கென்று உங்களால் முடிந்த இயந்த இப்ப பால்னா 1 லிட்டர், ஒரு பூவா ஒரு 1 கிலோ இப்படி வாங்கி கொடுங்க. ஆனா மெயினான விஷயம் அன்னைக்கு நீங்க என்ன பண்ணணும்னா உங்க ஊர்ல சரௌண்டிங்ஸ்ல எங்க பிறந்த குழந்தைகளுக்குரிய ஆசிரமம் இருக்குன்றத பாருங்க. நிறைய குழந்தைகள் படிக்கிற ஸ்டேஜில் இருக்கு, நிறைய குழந்தைகள் வந்து தாய் தந்தைகளை விட்டுட்டு வாழுது. இந்த விசாக நட்சத்திரத்தை அன்னைக்கு படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட உபகரணத்தையும் நல்ல ஒரு அன்னதானத்தையும் சூப்பரா கொடுக்கணும். அந்த குழந்தைகளுடைய நலம் நம்ம அதிகமா அந்த ஆசிரமத்துல நம்ம அங்க உங்களுடைய உழைப்பை நிறைய கொடுத்து மகிழ்விச்சுட்டு முருகப்பெருமானை நீங்க சரணாகதி அடைஞ்சிட்டீங்கன்னா நிச்சயமா சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கையில அடுத்த அடி கிடையாது, ஒரு 100 படிகளை கடந்து முருகன் உங்களை கொண்டாந்து நிறுத்துவார். அந்த முன்னேற்றம் எங்கேருந்து வந்ததுன்னே உங்களுக்கு தெரியாது. குறிப்பு 2 நாளும் என்ன பண்ணணும்னா
விரதங்களை அனுஷ்டிப்பது அவசியம். என்ன விரதம் மாதிரி விரத விரதம்னா முறைகள்? பட்டினி கிடையாது. ம், பால், பழம் தாராளமா என்ன பண்ணிக்கலாம்னா எடுத்துக்கலாம். எடுத்துக்கலாம். தண்ணீர் நிறைய குடிக்கலாம், இளநீர் குடிக்கலாம். எந்த தவறுமே இல்ல. எண்ணெயில் பொரித்த பதார்த்தங்கள் மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். கார மசாலா உணவுகளை மட்டும் என்ன பண்ண வேண்டாம்னா எடுத்துக்கொள்ள வேண்டாம். வயதானவர்கள் கட்டாயம் ரொம்ப பட்டினி போட வேண்டாம். அவர்கள் சாப்பிட்டுட்டே என்ன பண்ணலாம்னா தாராளமா முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம். அதனால பழங்களையும் மட்டும் நீரையும் உட்கொண்டு இந்த விரதத்தை கடைபிடித்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. வெள்ளிக்கிழமை இருக்கிறவங்க வெள்ளிக்கிழமை விரதத்தை இரவுல பூர்த்தி பண்ணிட்டு சனிக்கிழமை தாராளமா சாப்பிட்டுக்கலாம். சனிக்கிழமை பர்பஸ் தான் எங்களுக்கு தொழில் தான் ரொம்ப முக்கியன்றவங்க வெள்ளிக்கிழமை நார்மலா இருந்துட்டு சனிக்கிழமையில விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடலாம். சோ சனிக்கிழமை காலை வேளையில் முருகன் வழிபாடு, வெள்ளிக்கிழமை திருமண பிரச்சனை இருப்பவர்கள் மாலை நேர வழிபாடு. இதை மக்கள் என்ன பண்ணிக்கணும்னா புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி வெள்ளிக்கிழமை மெயினான விஷயம் பள்ளியறை பூஜை. சனிக்கிழமை மெயினான விஷயம் வந்து குழந்தைகளுக்கு உணவு, நோட்டு, புத்தகங்கள், பள்ளிக்கு தேவையான விஷயங்களை கொடுத்து மகிழ்விப்பது. இதை மட்டும் செயல்படுத்தி பாருங்க. உங்களுடைய விதியில இருக்கக்கூடிய எவ்வளோ பெரிய அழுக்கும் அழுத்தமும் பிரச்சனைகளும் நீங்க தெரிந்து தெரியாமல் அறிந்து அறியாமல் செய்த எல்லா பாவத்திற்கும் விடுதலை கிடைக்கும். அடுத்த வருடம் அந்த மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். இது உறுதி. கண்டிப்பா. ஆலயங்கள் நீங்க ஒரு ஆலயம் சொல்றீங்கனாலே அது உங்களுடைய அனுபவம் இருக்கும். நிறைய பேர் மாற்றம் அடைஞ்சதா தான் இருக்கும். எல்லாரும் எதிர்பார்த்த மாரி இதுவும் ஒரு வித்தியாசமான பதிவு. எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். அனைவருக்கும் இனிய வைகாசி விசாக திருநாள் வாழ்த்துக்கள். நன்றி குருஜி. நன்றிமா. வெற்றிவேல் முருகா.